நிஷா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னா சுண்டைக்காயை போட்டு தட்டிக்கிட்டு கிடக்குறா. இன்னைக்கு எங்கள் வீட்டில் தட்டி போட்ட சுண்டைக்காய் மீன் குழம்பா, கருவாட்டு குழம்பு. எவ்வளோ சுண்டைக்காய் இருக்கு பாருங்க, எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? ஓகே, கருவாட்டு குழம்புக்கு எல்லாம் நிஷா வந்து எல்லாம் ரெடி பண்ணட்டும், அதுக்கப்புறமா நம்ம பார்ப்போம். எல்லாம் தட்டிக்கிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை. கருவாடு ரெடியா? எங்கே கருவாடு? இப்போ தான் ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிட்டு இருக்கியா ஜாமா? இந்த கருவாடு வாழை கருவாடா? வாழை கருவாடு வெங்காயம் எல்லாம் வச்சுருக்கா, வந்து சொல்லுவா அவளை. ஓகே ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நான் வந்து தட்டி போட்ட சுண்டைக்காய் கருவாட்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஓகே பாருங்க, இங்கே பாருங்க, ஒரு வாழை மரத்தை என்ன பண்ணி வச்சுருக்கான்னு கொஞ்ச நேரம் நிற்க விட்டதுக்கு. இங்கே பாருங்க, போட்டு இலை எல்லாம் பிச்சு வெளுத்து விட்டுருவோம். வெளுத்து ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிட்டேன். என்ன எண்ணெய்? சமைக்கிற எண்ணெய், சமையல் எண்ணெய். அதில் வந்து வந்து நம்ம கருவாடை போட்டு பொரிச்சு எடுத்து தான் நம்ம வந்து வைக்க போகிறோம். பொரிச்சு எடுத்து வைக்கல இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றி கருவாடெலாம் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். கருவாட்டு குழம்புக்கு உப்பெல்லாம் அளவாக போடு, பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி சுண்டக்காய் கருவாட்டு குழம்பு சாப்பிட்டீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பொரிச்சு எடுக்க போறியா? நெருப்பு துகு துகுன்னு எரியுது. நல்லா பொரிஞ்சிருக்கு போல இருக்கா? பொரிஞ்சிருச்சு போல இருக்கா? டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அப்படின்னு நினைக்கிறேன். நான் சாப்பிட்டதில்லை, இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு சாப்பிட்ருக்கேன், சுண்டக்காய் போட்டெல்லாம் சாப்பிட்டதில்லை. நீ சாப்பிட்ருக்கியா? நீ சாப்பிட்டதில்லை. அப்போ 2 பேரும் சேர்ந்தே வா ட்ரை பண்ணோம். உங்கள் சுண்டக்காய் அலசன தண்ணியை பாருங்க, கொஞ்சம் சேர்னா ஆயிடுச்சு. கெமிக்கல்லாம் கலக்கவே இல்லைனா அந்த கொஞ்சம் சேர்னா ஆயிடுச்சு. கருவாடை வந்து நம்ம நல்லா வறுத்துட்டோம். அதை வந்து இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்க போகிறோம். அந்த கருவாடு பேர் வாழை கருவாடு ஃப்ரெண்ட்ஸ், வாழை கருவாடு. உங்களுக்கு எந்த கருவாடு பிடிக்குமோ நீங்கள் அந்த கருவாடு கூட எடுத்துக்கலாம், இல்லைன்னா வாழை கருவாடு கூட எடுத்துக்கலாம். என்ன இதில் முள் நிறையா இருக்காது. ஃப்ரீயாகவே சாப்பிடுவான். ஆளுக்கு ஒரு கிண்ணத்தில் ஒன்று எடுத்துக்கூட. ஸ்ரீதியான்னு சொல்லணுமா, தீயான்னு சொல்லக்கூடாதா? சரி ஸ்ரீதியா. ஓகே, நம்ம வந்து கருவாடெல்லாம் எடுத்தாச்சு. இதில் வந்து மறந்து போயிட்டியா? இல்லை எடுத்து வச்சுருந்தேன். என்ன எடுத்து வச்சு? வெந்தயமும் எடுத்து அங்கேயே உள்ளே வச்சுருக்கேன். சரி, நிஷா எடுத்துகிட்டு வரதுக்குள்ளேயும் நம்ம ஒரு கிண்ணத்தில் பாப்பாவுக்கு ஒரு கருவாடு எடுத்து வச்சு கொடுத்துருவோம். அவள் சாப்பிட்டுட்டு இருப்பா ஊதிட்டு. சரி. என்னது? ஜீரகமும் வெந்தயமும் அரை ஸ்பூன், ரெண்டும் சேர்த்தா 1 ஸ்பூன் வரும். சரி. ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 வெங்காயம். இந்த வெங்காயத்தை இப்போ நல்லா கிளறி விடணும். வெங்காயம் வதங்கணுமா ஃபுல்லாக? ஆமாம். சரி, நான் பாப்பா கருவாடை ஊட்டி விட்டு வந்துடுறேன். எடுத்துகிட்டு போங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு நீ சார்? நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க தட்டி எடுத்து வச்ச இந்த சுண்டைக்காயை வந்து நம்ம உள்ள போட்டுக்க போறோம். நல்லா தட்டி எடுத்துக்கணுங்க. ஏற்கனவே ஒரு கிளிப்பிங் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், தட்டி எடுத்து வச்சது. அந்த மாதிரி வந்து இஞ்சி பூண்டு அடிக்கிற கல்லில் நசுக்கி எடுப்போம் இல்லையா, அந்த கல்லில் வந்து நசுக்கி எடுத்துக்கலாம். இல்லைனா நான் வச்சு பூரி கட்டில் இல்லை நசுக்கல, அந்த மாதிரி கூட ஆமத்தில் நான் தட்டி எடுத்துக்கணும். தட்டி நல்லா பிசைஞ்சு கழுவணும். நல்லா அரிசி கழுவுறோம்ல, அந்த மாதிரி கழுவுனா இந்த மாதிரி இதெல்லாம் வெளியே வந்துடும். கசப்பு கம்மியாக இருக்கும். இது வேகணுமா ஃபுல்லா? இல்லை வேகணும் இல்லை, லைட்டாக வதக்கி விடணும். ஓகே, அப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளேயும் ஒரு லெமன் சைஸுக்கு எடுத்த புளியை வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். அதில் 2 தக்காளி பழம் போட்டிருக்கேன். தக்காளியை வந்து நல்லா இந்த மாதிரி கையை வச்சு பிசைஞ்சு விட்டுறலாம். கையை விட்டு 2 தக்காளி நல்லா வந்து நான் பிசைஞ்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறமேட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு உப்பு எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம வந்து கருவாடு சேர்த்துருக்கோம் இல்லையா, கருவாடில் ஏற்கனவே உப்பு இருக்கும், அதுக்காகத்தான். இப்போ அதையுமே நம்ம வந்து உள்ளே சேர்த்துடலாம்.
இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கரைச்சிருங்க, நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிடுவோம். அங்கே அடி பிடிக்க போகுது பார்த்துக்க. முள் இருக்கான்னு பார்த்து சாப்பிடுவோப்பா. கரைச்சி இதில் ஊற்றினா குழம்பு ரெடி அவ்வளோதானே? என்னடி கருவாடு போடலையா? இந்த போடணும். அது இந்த குழம்பு போட்டு குழம்பு அந்த இதை ஊற்றி புளியை ஊற்றி நல்லா புளியை நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் கடைசியாக தான் அது அடி பிடிக்கல, கருவாடு வறுத்துது. கடைசியாக தான் நம்ம வந்து கருவாடு போடணும். கருவாடு நம்ம முன்னாடியே போட்டுட்டோம்னா கரைஞ்சி போயிடும். அதனால சரி சரி ஒரு கொட்டாங்குச்சி உள்ள வச்சிருவோம். அப்போதான் திக்கு நம்ம சுண்டைக்காய் வந்து நல்லா உள்ளே போட்டுட்டோம். உள்ளே போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. கிளறினா அந்த இப்படிதான் இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம கரைச்ச அந்த புளி கரைசலை வந்து நம்ம இப்போ உள்ள ஊற்றிடலாம். ஊற்றியாச்சு. இப்போ நல்லா வந்து கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம கருவாடு சேர்க்கப்புறம். இது நல்லா இப்போ கொதிச்சு வரட்டும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து காரம் உப்பு எல்லாமே நான் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் பார்த்துட்டேன், கரெக்டாக தான் இருக்குது. லைட்டாக உப்பு பார்த்தல கருவாடு போட்டால் சரியாயிடும். கொதிச்சு வரட்டும், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து சூப்பராக நல்லா கொதிச்சிருச்சு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா நம்மளுடைய குழம்பு? அது சுட வைக்க சுண்ட தான் நல்லா இருக்கும். கருவாடு சுண்டக்காய் நல்லா இருக்குன்றியா? இப்போ நம்ம வந்து இந்த கருவாடு போட்டு வேகணும்லாம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம முன்னாடியே பொரிச்சு எடுத்துட்டோம். பாப்பாவும் சாப்பிட்டு ரிவ்யூ பார்த்துட்டா சூப்பராக இருந்துச்சு. இப்போ எல்லா கருவாடும் நம்ம வந்து உள்ளே போட்டுடலாம். நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ கருவாடையும் போட்டாச்சு. அப்படியே ஒரு 2 நிமிஷம் அனலில் கொதிச்சா அப்படியே அந்த கருவாட்டில் உள்ள இதெல்லாம் அப்படியே சூப்பராக இறங்கும். அப்போ தான் குழம்புல உள்ள அந்த காரம்லாம் கருவாடுலேயும் சாரும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் கண்டிப்பாக இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பாய், வாழ்க தமிழ். பாய் பாய். கத்துதா மாடு மேனு கத்துதா? மாட்டுக்கு போய் எல்லாம் எடுத்து போட்டு விட்டுருக்கியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நிஷா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னா சுண்டைக்காயை கூட தட்டிக்கிட்டு கிடக்குறா. இன்னைக்கு எங்கள் வீட்டில் தட்டி போட்ட சுண்டைக்காய் மீன் குழம்பா? கருவாட்டு குழம்பு. எவ்வளோ சுண்டைக்காய் இருக்கு பாருங்க, எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? ஓகே, கருவாட்டு குழம்புக்கு எல்லாம் நிஷா வந்து எல்லாம் ரெடி பண்ணட்டும், அதுக்கப்புறமா நம்ம பார்ப்போம். எல்லாம் தட்டிக்கிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை. கருவாடு ரெடியா? எங்கே கருவாடு? இப்போ தான் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கியா ஜாமா? இந்த கருவாடு வாழை கருவாடு வெங்காயம் எல்லாம் வச்சுருக்கா, வந்து சொல்லுவா அவளை. ஓகே ஓகே.